பிரைஸ் தி லார்ட். சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வரவேற்கிறேன். நித்திய கிருபையிடம் எனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்கிறார். ஏசாயா 54:8. தேவனுடைய கிருபை அது நித்திய கிருபை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அந்த நித்திய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கென்று ஆண்டவர் முக்கியமான கிருபை தந்தார். தாவீதுக்கு நிச்சயமான கிருபை. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீதுடைய பெயர் வருகிறது என்று சொன்னால் அந்த நிச்சயமான கிருபை நமக்கும் தருகிறார். ஆம் தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுப்புத்திர நம்ம செட்டுகள் நிலையிலே வந்து அடைகிறார்கள் சொல்லி சங்கீதக்காரர் 36 சங்கீதம் 7வது வசனத்துல அந்த செட்டை நிழல் நமக்கும் கிருபையாக தரப்படுகிறது. வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறவரே அதிசயமான கிருபை விளங்கப்படும். சங்கீதம் 17:7. ஒரு அதிசயமான கிருபையை அது நமக்கு தேவனுடைய அதிசயத்தை நாம் காண வேண்டுமானால் அதிசயமான கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது. நீர் பாராட்டின கிருபை எனக்கு பெரியது. எனது ஆத்மாய் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். தாழ்ந்த பாதாளத்துக்கு நரகத்துக்கு நமது ஆத்மாய் தப்புவிக்க வேண்டுமானால் கண்டிப்பாய் அவருடைய கிருபை நமக்கு அவசியம். 10% மகிமை உண்டாவதாக. கூப்பிட யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிற தேவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவரும் சமயமாய் வருகிற கர்த்தர் அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த கிருபையே நம்மை தப்புவிக்கும், இந்த கிருபையே நம்மை தாங்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அவன் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆம், நாம் செல்கின்ற வழிகளிலே எத்தனையோ சறுக்கள் இருக்கலாம், எத்தனையோ கண்ணிகள் இருக்கலாம். எல்லா காரியங்களுக்கும் நாம் தப்புவிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை அது நம்மை தப்புவிக்கும், தாங்கும். கர்த்தர் மகிமை உண்டாகும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிற தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் 1 பேதுரு 5:5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாழ்மையுள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையிலும் இருக்கிறேன் சொல்கிற கர்த்தர் நமக்கு தாழ்மையை தருவார், கிருபையை தருவார். கர்த்தர் மகிமை. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆம், தாழ்மையை நமக்கு கற்றுத்தருகிற தேவன் நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ள பண்ணுகிறவர். நாம் அவரை நம்புவோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தர் மகிமை உண்டாவது. கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களின் கிருபை கிடைத்தது. சந்ததியிலே நீதிமானாய் காணப்பட்டதான நோவா, உத்தமனாய் காணப்பட்டதான நோவா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான நோவா. ஆம், கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருடைய கண்களிலே ஒரு கிருபை பெற்றுக்கொண்ட நோவாவை போல இந்த கடைசி நாட்களிலும் நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு கண்களிலே கிருபை கிடைத்தது. மோசேக்கு கூட ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆம், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மோசேக்கு கொடுத்த கிருபை இந்த நாட்களில் நமக்கும் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். ஆம், நமக்கு அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய கிருபை நமக்கு சதா காலமும் கிருபை செய்யும். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக.
ஆம் கர்த்தாவே, இந்த கிருபை வானங்களில் விளங்குகிறது. இந்த சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. வானம் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. அந்த மகிமையில்தான் தேவனுடைய கிருபை அடங்கி இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாகும். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, மகிமை வெளிப்படுத்துவதாக. இன்னொரு தேவனான கர்த்தர் கிருபையினால் நம்மை தாங்குவாராக. ஆமென்.